அக்ரி ஸ்டாக்கில் பதிவு பண்ணுறதுனால என்ன பயன்கள், என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்க்கலாம். அடையாள எண் பெறாதவர்களுக்கு பிரதமர் ஊக்கத்தொகை நிறுத்தம். விவசாயிகளுக்கு வேளாண் துறை கண்டிப்பு. தனி அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு மத்திய அரசின் PM கிசான் ஊக்கத்தொகை நிறுத்தப்படும் என வேளாண் துறை எச்சரித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் 1,37,000 பேர் விவசாயிகள் உள்ளனர். இதில் 57,832 பேர் PM கிசான் ஊக்கத்தொகை பெறுகின்றனர். ஆனால் 20,625 பேர் மட்டுமே தனி அடையாள எண் பெறுவதற்காக பதிவு செய்துள்ளனர். அடையாள எண் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டும் விவசாயம், தோட்டக்கலை, மீன், பட்டு, கூட்டுறவு, ஆவின், கால்நடை உள்பட 13 துறைகளின் கீழ் மானியம், ஊக்கத்தொகை வழங்கப்படும் என இணை இயக்குனர் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது: ஆதார் எண் போல தற்போது ஒவ்வொரு விவசாயிக்கும் தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது. வேளாண், தோட்டக்கலை, வேளாண் விற்பனை துறைகள், இ-சேவை மையங்கள் மூலம் மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் தளத்தில் விவசாயிகளின் தகவல்களை பதிவேற்றி தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது. இதுவரை 4 மாதங்களுக்கு ஒரு முறை என 19வது தவணையாக PM கிசான் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இனிமேல் தனி அடையாள எண் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே 20வது தவணை ஊக்கத்தொகை ஏப்ரலில் விடுவிக்கப்படும். எனவே விரைவாக அரசு துறைகள் மற்றும் இ-சேவை மையங்களை அணுகி தனி அடையாள எண் பெற வேண்டும். இந்த அடையாள அட்டைக்கான பயன்கள் என்னென்னன்றது நம்ம பார்த்தோம். சரி, வாங்க நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிங்களா உள்ள OTP அல்லது ஃபேஸ் 2 வகையில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது OTP மூலமாக. இதில் உங்களுடைய ஆதார் நம்பர், யாருக்கு பதிவு பண்ணணுமோ அவங்க ஆதார் நம்பர் அப்படியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்களா அந்த நம்பருக்கு, அந்த ஆதார் நம்பரில் இணைஞ்ச ஃபோன் நம்பருக்கு OTP போயிட்டுருக்கும். அந்த OTPயை பார்த்து அப்படி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக நம்ம அவங்களுடைய மொபைல் நம்பர் போடணும். ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்களா, நாங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். அந்த OTPயை பார்த்து அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இன்சர்ட் லேட்டஸ்ட் அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டை என்ட்ரி பண்ணிவிடுங்க. உங்களுடைய தாலுக்காவை என்ட்ரி பண்ணிவிடுங்க. ரெவன்யூ வில்லேஜ் என்னமோ அந்த ரெவன்யூ வில்லேஜை என்ட்ரி பண்ணுங்கள். ஃபார்மர் டைப் ஓனர். ஃபேட்ஸ் லேண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் போட்டிங்களா அதில் உள்ளது எல்லாமே வந்துடும். யார் யார் பேரில் இருக்குது என்னன்ட்டு. கூட்டுப்பட்டாவாக இருந்தால் கூட அவங்க பேரும் தனியாக வந்துடும். ஸோ தெரியுதுங்களா, இது யார் வச்சுருக்காங்களோ அவங்க பேர் மட்டும் என்ட்ரி பண்ணி அதை ஆட் பண்ணால் ஓகே. லேண்ட் டீட்டெயில்ஸ் 1 வெள்ளி அவங்களுடைய பேரில் இருக்குது. குமரன் அப்படின்றவங்க உங்கள் அப்பா. ஓகே, இதை அப்படியே ஆட் பண்ணிட்டுங்க. வெரிஃபை ஆல் லேண்ட் அது கொடுத்தீங்களா ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகி நெக்ஸ்ட் போயிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்களா அது 2 டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு
ப்ரொசீட் டு இ-சைன் சொல்லி டச் பண்ணுங்கள். ஓடிபி பேஸ்டா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனான்னு சொல்லி கேட்கும். ஓடிபி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனை ஃபுல்லாக படித்து பார்த்து சப்மிட் கொடுங்க. இதில் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓகே, அப்படியே அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுங்க. கீழே அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்களா? ஓகே, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல். யுவர் என்ரோல்மெண்ட் ஐடி வந்துருச்சு. ஓகே கொடுத்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.